என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும். இது ஓர்த்தோசீல் பயன்படுத்தியதற்கு அப்புறம். மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு ஓர்த்தோ ஷீல்ட். ஆண்டிலிருந்து விவசாயம் செய்து வருகின்ற காணியை தற்போது சோலார் பவர் என்ற கம்பெனிக்கு பூதங்களுக்கு கொடுத்திருக்கின்றனர். நாங்கள் எங்களை வெளியில் ஏற்றியிருக்கின்றனர். மன்னாருக்கு ஒரு சட்டம், திருவண்ணாமலைக்கு ஒரு சட்டமா, மன்னாருக்கு ஒரு மாதமாக நிறுத்தி வைத்திருக்கின்றனர். எங்களை ரோட்டில் இறக்கின்ற ஜனாதிபதி, நாங்கள் வாக்களித்து வந்த ஜனாதிபதி எங்களுக்கு இப்படியான துரோகம் செய்கிறார். இதுவரைக்கும் இருந்த எந்த ஜனாதிபதியும் எங்களை வெளியேற்றவில்லை. நான் 3வது பரம்பரை. இதுவரைக்கும் நான் இப்படி வந்ததும் இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிறேன், ரோட்டில் இறங்கியிருக்கிறேன். இதற்கு காரணம் ஜனாதிபதி எங்களுக்கு உடனடியாக சோலார் பவரை நிறுத்தி தர வேண்டும் என்று தாழ்மையுடன் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு ஜனாதிபதியுடன் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் மிச்சம் வறுமையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறோம் சார். ஜனாதிபதி அவர்களே, எங்களுக்கு எங்களுடைய முத்துநகர் காணியை தாங்க. நாங்கள் எங்களோட 800 ஏக்கர் காணியை நீங்கள் அபகரிச்சிருக்கிறீங்க. இந்தியாக்களுக்கு கொடுத்துருங்க. அதனால் நாங்கள் வறுமையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் மிச்சம் கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களோட வயல் காணியை தயவு செஞ்சு தாங்க. அருண் அவர் அந்த ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். என்ன காரணம்டா, எங்களுக்கு சமமாக நடத்துவீங்க, எங்களுக்கு எங்களோட காணியெல்லாம் எங்களுக்கு உரிமையாக்கி தருவீங்கன்னு தான் நாங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டோம். தயவு செஞ்சு எங்கள் ஏழைகளுடைய காணியை தாருங்கள். 1942ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரைக்கும் நாங்கள் இந்த பெற்றோர்களாக பிள்ளைகளாக இந்த விவசாயத்தை செய்து வருகின்றோம். 352 விவசாயிகள் இந்த விவசாயத்தை செய்து வருகின்றோம். தற்போது 2023ஆம் ஆண்டில் இருந்து இந்த பராயா எங்களுடைய குல அபிவிருத்தியை நிப்பாட்டி, எங்களுடைய விவசாயத்தை நிப்பாட்டி, எங்களுடைய காணிகளை சோலார் பவருக்காக இந்த அரசாங்கம் கொடுக்கிறார்கள். எங்களுடைய ஏழை விவசாயிகளுடைய பாதிப்புகள் மிகவும் கஷ்டமான நிலைமையில் உள்ளது. ஆகையால் இந்த விவசாயத்தை ஊக்குவித்து எங்களுடைய காணிகளை தந்துதவும்படி
மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு கட்டாயமாக உதவி செய்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு 53 வருஷத்துக்கு மேலே நாங்கள் விவசாயம் செஞ்சு வர நிலத்தில் இன்றைய அனுர அரசாங்கத்துக்கு மேலே எத்தனையோ அரசாங்கங்கள் ஆட்சி செஞ்சு வந்தோம். எங்களை யாருமே வெளியே போடலை. நாங்கள் நிம்மதியாக பயிர் செஞ்சுட்டு வந்தோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல உதவிகளும் கிடைச்சிது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எங்களோட வயல் நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு எங்களை அத்தனை பேரையும் வெளியே போட்டு இன்றைக்கு இந்தியன் கம்பெனிகள் வந்து சோலார் பவருக்காக வந்து எங்களோட வயல் நிலங்களை எல்லாம் சீரழித்து வரம்புகளை எல்லாம் அழித்து குளக்கட்டுகளை எல்லாம் வெட்டி அதெல்லாம் வேறு இடங்களுக்கு விற்று இன்றைக்கு எங்களோட விவசாய நிலத்தை அவங்க பறித்து எங்களை விவசாயத்தை மேற்கொள்ள விடாமல் இன்றைக்கு இந்த மக்களை சீரழிய வைக்கிறாங்க. இந்த விவசாயம் இல்லாட்டி இந்த அந்த அந்த நிலத்தில் வாழ்கிற மக்கள் அவங்களோட பிள்ளைகளோட படிப்பு செலவு, அவங்களோட மருத்துவ செலவு, அவங்களோட சாப்பாடு, ஏனைய நேரங்களில் அந்த மிருகங்களுக்கு சாப்பாடு, அந்த நிலங்களில் புல்வல் எதுவுமே இல்லாமல் அத்தனை அழிச்சு இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாம் வெளியில் போட்டு இன்றைக்கு இந்த மக்களுக்கு எந்த விதமான ஒரு 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 வாழ்வாதாரத்துக்குமே வழியை ஏற்படுத்தி கொடுக்காமல் அந்த மக்களுக்கு ஒரு நஷ்டீடோ மாற்று காணிகளோ எதுவுமே இல்லை, எந்த பேச்சுமே இல்லை. அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் எங்களை சரியாக பார்க்குறாங்களே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்று சொல்லி எங்களை வெளியே போடுறாங்க. உங்களுக்கு தான் நிலம், உங்களுக்கு தான் நிலம், நீங்கள் பயமில்லாமல் இருங்கள் எங்களை சொல்கிறார்கள். அங்காலே அடுத்த பக்கத்தால் அடுத்த வேலையில் வருது. ஆனால் தயவு செய்து இந்த கம்பெனிகளை வெளியேற்றி இந்த நிலத்தை இந்த மக்களுக்கு தயவு செய்து இந்த அரசாங்கம் பெற்றுத்தரணும். இதை நாங்கள் கடைசி வரை நாங்கள் மறக்க மாட்டோம். நிச்சயமாக இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு இதை வென்று தரணும். எங்களுக்கு இந்த நிலத்தை இந்த அரசாங்கம் வென்று தரும் என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்காக நாங்கள் வாக்கு போட்டோம். இத்தனை மக்களும் ஜனாதிபதியை வெளில வச்சோம். கடைசியில் பிரதேச சபை ஒரு உறுப்பினரை நாங்கள் வென்று கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க இல்லை. தயவு செய்து ஜனாதிபதி மீத கவனத்துக்கு எடுத்து நிச்சயமாக இன்றைக்கோ நாளைக்கு ஜனாதிபதி வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு சரி மக்களுக்கு இந்த நிலத்தை பெற்று தரணும். தாய் தகப்பன் செஞ்சு வந்த காணியை 72 வருஷமாக நாங்கள் மீண்டும் செஞ்சு கொண்டு வந்துடுவோம். செஞ்சு வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ளே எங்களை இந்த மக்கள் இந்த அரசாங்கம் வந்து எங்களோட காணிக்குள் சோலார் பவர் அடித்து எங்கள் மக்களை வெளியே ஏற்றி இந்த கஷ்ட நிலைமையில் நாங்கள் இந்த விவசாயத்தில் தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களோட புள்ளோர்களை நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இதை அதிகமாக நாங்கள் பேசல. எங்களோட ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இதுவரைக்கும் தருவார் என்று நினச்சிக்கிட்டான். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வேண்டிய மக்கள் அந்த எம்பி அமைச்சர் எல்லா இடத்தையும் போயிட்டு இங்கே வந்தோம். நாங்கள் எங்களோட ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு எங்களோட காணியை மீண்டும் தருவார் என்ற ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் எங்கள் ஜனாதிபதியை சந்திக்கணும் என்று நாங்கள் இதில் வந்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எடுக்கிறோம்.